and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ரசமலாய் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ரசமலாய் கேக் அந்த அளவு ஆர்டர் வராது. அப்படியே ஆர்டர் கிடைச்சாலும் அது கஸ்டமைஸ்டு டெக்கரேஷன் தான் செய்யற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் டெக்கரேஷன்ல வராது. அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ டிலே ஆனது. கண்டினியூஸா கமெண்ட்ஸ்ல இந்த ரசமலாய் ரெசிபி கேட்டதுனால நான் வந்து செப்பரேட்டா இப்போ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்திருந்தேன். ஒரு 3 months முன்னாடியே நான் செய்து வச்சேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா செய்து வச்சு நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லி எடுக்கும்போது பாதி ரெக்கார்ட் பண்ணது மட்டும்தான் இருந்துச்சு. பேலன்ஸ் அதாவது கேக் வந்து ஃப்ராஸ்டிங் ஐசிங் செய்தது இது எல்லாமே நான் வந்து தெரியாமல் டெலீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ இல்லை. ஸோ அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. இப்போ தான் நான் ரீசெண்டாக எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நான் அந்த கேக் வந்து நான் செய்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேயர் கட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 kg ஸ்பான்ஸில் இருக்கும். அதுக்கு பிறகு உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து 3/4 கிலோ ஸ்பான்ஸில் நான் செய்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரசமலாய் கேக் ரெசிப்பியோட ஃபுல் டீட்டெயில்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரசமலாய் கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரானுலேட்டட் சுகர் சேர்க்கிறதா இருந்ததுன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 3 to 4 ட்ராப்ஸுக்கு பாதாம் மிக்ஸ், இதையும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எக் பீட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்குக்கு கூட சால்ட் அண்ட் எசன்ஸ் இதை மட்டும் சேர்த்துட்டு சுகர் வந்து நம்ம 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பீட் பண்ணோம். இப்படி மொத்தமாக சேர்த்து ஹேண்ட் பீட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள ஃப்ளவர் நம்ம திருப்பி எடுத்துக்கணும். நம்ம இப்போ எடுத்த அந்த மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ செய்ய போகிறது 1 kg ஸ்பாஞ்சு. அதனாலே 8 inchல ஒரு டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்கு பீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் டின்னும் நம்ம ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் எக்கு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் இதுக்கு கூட சேர்த்துட்டு ஒரு 2-3 சுற்றுனதுமே ஆஃப் பண்ணி நம்ம இந்த பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம டேரெக்டாக மொத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம அந்த ஓவர் மிக்ஸ் ஆகாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆல்சோ இந்த ஃப்ளஃபினஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து போகாமலே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கேர்ஃபுல்லாக கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தட்லையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மில்க் இதில் சேர்த்துக்கணும். ஸோ அது டேரெக்டாக சேர்க்காம அதையும் ஒரு 3 பேட்சஸாக ஸ்லோவாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் கேக் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஹைட் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா 8 inch டின்லேயே விட்டு எடுத்துக்கலாம். எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே OTG 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீஹீட் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் கன்வெக்ஷன் அவனில் தான் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 160 டிகிரிக்கு ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டாப்பில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 10 minutes ஹை ஃப்ளேம்லையா அந்த OTG செட்டப் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இனி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேக் பேட்டரில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி கிடைக்கும். இனி இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். OTGலேனா 160 டிகிரிக்கு 40 minutes பேக் பண்ணணும். அதுவே கன்வெக்ஷன் அவன்லேனா 140 டிகிரிக்கு 35 to 40 minutesல பேக் ஆகி கிடைக்கும். இப்போ கேஸ் ஸ்டாப்பில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பேக் பண்ணோம். அதுக்கு வந்து 30 to 35 minutesலேயே நமக்கு 1 kg கேக் வந்து பேக் ஆகி கிடைக்கும். கேக் ஸ்பாஞ்ச் பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த டின் ஃபுல் ஹைட்டுக்கு சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இனி நம்ம அதை டிமோல்ட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேக்கோட டாப்லையும் சைட்லையும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா 3 ஈக்குவல் லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரசமலாய் 1 டே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஹோம்மேடாக எப்படி செய்யணுங்கிறத நான் டீட்டெயில்டாக விஜே வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ரசமலாய்ஸ் ஷாப்லேருந்து வாங்கி கேக் செய்கிறத விடவும் ஹோம்மேடாக செய்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். நம்ம இனி கேக்குக்கு இடையில ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ரசமலாய் பால்ஸ் வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கேக்குக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து கேக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னது மாதிரி இந்த ரசமலாய் கேக் ரெசிபி வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் செய்யும்போது நான் வந்து 3/4 கிலோக்குள்ள ஸ்பாஞ்சு தான் செய்திருந்தேன். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ரசமலாயுமே ரசகுல்லாஸ் நான் ஷாப்பில் வாங்கி தான் இந்த ரசமலாய்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்னும் நம்ம கேக்கை ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சர்க்கிள் போர்டு எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட்டு லேயர் ஸ்பாஞ்ச் வந்து இதில் வச்சுட்டு இந்த ஸ்பாஞ்சை நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக ஒரு கேக் செய்யும்போது நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, இதில் அப்படி கிடையாது. நம்ம அந்த ரசமலாய் செய்த அந்த ரப்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த ரசமலாய் கேக்குக்கு சுகர் சிரப்புக்கு பதிலாக இந்த ஸ்பாஞ்சஸை வந்து சோக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேக் ஸ்பாஞ்சை சோக் பண்ணுறதுக்கு நம்ம ரப்டி யூஸ் பண்ணி செய்தோம் அப்படின்னா கேக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இனி இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ரீமை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரசமலாய்ஸை இதுக்கு ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். அதுக்கு கூடவே நம்ம அந்த ரப்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த நட்ஸையும் வந்து இதுக்கு கூடவே சேர்த்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த ரசமலாய் ப்ரிப்பேர் பண்ணுற எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதில் சேர்க்குற நட்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ரப்டி அந்த மில்க்கு இருக்கு இல்லையா, அதுவாகட்டும், அதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதை டேரெக்டாக நம்ம கேக்லேயே சுகர் சிரப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணும்போது எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல், அது மட்டும் இல்லை கேக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கவும் செய்யும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கேக்குக்கு செய்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே செகண்ட் லேயர் ஸ்பாஞ்சை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ரப்டி வச்சு நல்லா சோக் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணி தென் அதுக்கு மேலேயே இந்த ரசமலாய் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணதும் தென் ரப்டியில் போட்டு அந்த நட்ஸும் சேர்த்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இனி தேர்ட் லேயரில் உள்ள ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அந்த ரப்டி வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கேக்கோட சைடு டாப்பில் எல்லாம் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டாப்பு சைடு எல்லாமே நீட்டாக நம்ம அந்த க்ரம்ஸ் எதுவுமே இல்லாமல் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஐசிங் செய்யும்போது இந்த க்ரம்ஸ் எதுவும் ஒட்டி பிடிக்காமல் நமக்கு நல்ல நீட்டான ஐசிங் செய்ய முடியும். க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ண வைக்கலாம். க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா போர்டை க்ளீன் பண்ணாமல் நம்ம ஐசிங் செய்யக்கூடாது. விப்டு க்ரீமில் நான் எக்கில் ஒரு 2 drops ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ரசமலாய் கேக் அப்படிங்கும்போது ஒரு லைட் yellowish கலரில் மாதிரி தான் டிஃபால்ட் டெக்கரேஷன் இருக்கும். அதுக்காக நான் yellow கலர் எடுத்திருக்கேன். இனி கேக்குக்கு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்து இந்த கேக்கோட சைடு டாப்பில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 1 kg கேக்குக்கு நமக்கு ஃப்ராஸ்டிங் ஐசிங் எல்லாம் செய்கிறதுக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 1.25 1.25 கப்பு அளவுக்கு வரைக்கும் நமக்கு க்ரீம் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் யூஸ் பண்ணுற அந்த க்ரீமோட குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபில்லிங்ஸில் திக்காக கொடுப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப லைட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ஐசிங்குக்கும் ஒரு சில பேருக்கு நிறைய க்ரீம் தேவைப்படும், ஒரு சில பேர் கொஞ்சம் கம்மியாகவே தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால தான் அந்த எக்ஸாக்ட் இவ்வளோ அப்படிங்கிறது சொல்ல முடியாது. தென் அதுவும் இல்லை, இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரோசட் டிசைன்ஸ் வந்து டாப்பில் டெக்கரேஷன்ஸுக்கு போட வேண்டியது இருக்குது. அப்போ அடிஷ்னலாக க்ரீம் தேவைப்படும் இல்லையா, அதனால தான் நான் இந்த 1.25 1.25 கப் அளவுக்கு க்ரீம் தேவைப்படும்னு சொன்னது. இனி அந்த கேக்கோட சைடில் டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக அந்த ஸ்க்ராப்பர் இந்த மாதிரி டீத்து டைப்பில் உள்ள டிசைனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம கேக் மிடில் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியாக ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கேக்கோட சைடில் நம்ம டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிருந்தாலே போதும், நமக்கு சைடில் நீட்டான அந்த ஒரு டெக்கரேஷன் நமக்கு கிடைக்கும். இனி அந்த கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரீமை வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்லோவாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக்குக்கு மேலே அந்த டாப்பில் ஒரு ரவுண்டுக்கு வந்து ரோசரி டிசைன் கொடுத்து விட்டுக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ண இந்த நாஸ்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2D.
ஸோ இந்த கேக்கோட பாட்டமில் அந்த போர்ட்லையா இந்த மாதிரியாக ஒரு பைப்பிங் டிசைன் கொடுத்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண நாசில் வந்து நம்பர் கிடையாது, ஸ்டார் நாசிலில் ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ இனி இந்த ரோசரி டிசைன்ஸ் போட பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த ரசமலாய்ஸ் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சு கேக்கை சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 kg 800லேருந்து 1200 rupees வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து ரேட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ 1 kg ரசமலாய் கேக் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக கேக்ஸை செய்கிறத விடவும் இந்த ரசமலாய்ஸ் நம்ம ஃபில்லிங் கொடுத்து அதேமாதிரி இந்த ரசமலாய்ஸ் கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணி எடுக்கும்போது வெயிட் அதிகமாகவே தான் இருக்கும். அதுக்காக இந்த கேக்குக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் நம்ம வாங்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கேக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையர் தானே இருக்குது, 800லேருந்து 1200 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம இப்போ வெயிட் அதிகமாக இருந்தாலும் அப்படி எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்க முடியாது. கேக்குக்கு மேலே நம்ம இந்த ரசமலாய்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள அந்த ரப்பியெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா வைக்கணும், இல்லைனா அந்த கேக்கில் அப்படி வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இனி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சில்வர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எடிபிள் ஃப்ளேக்ஸு. இது வந்து ரசமலாய்ஸுக்கு மேலேயும் கேக்கில் ஃப்ரெண்டு பார்த்து ஒரு 2-3 பிளேசஸ்லையா வந்து இந்த சில்வர் ஃப்ளேக்ஸ் நான் வச்சு விட்ருக்கேன். அது மாதிரியே கொஞ்சம் ட்ரைடு ரோஸ் பெரல்ஸும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரோஸ் பெரல்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேடாகவே செய்தது. இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ VAJ வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இனி கொஞ்சம் பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து சைடில் டாப்பில் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான ரசமலாய் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா எங்களுடைய 10th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக நான் ஸ்பெஷலாக செய்தது. ஸோ இந்த கேக் கட்டிங் அப்புறமா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தோம். ஸோ அந்த பிக்ஸ் எல்லாமே VAJ வேர்ல்டு சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோவில் நான் சொல்லாத விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஸோ வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். Bye.